பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ எனக்கு சொந்தம். ஏசாயா 43:1. நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவர் நம்முடைய தேவன், நம்முடைய பரமபிதா. அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தமானவள், நீ என்னுடைய பொக்கிஷம், எனக்கு உரிமையான சொத்து என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். உன்னை மீட்டுக் கொண்டேன், எனவே நீ எனக்கு சொந்தம். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், எனவே நீ எனக்கு சொந்தம். நீ என்னுடைய சொத்து, நீ எனக்கு உரிமையானவள் என்று சொல்லுகிறார். எனவே எதை குறித்தோ யோசிக்காதீர்கள் அன்பானவர்களே. ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுவது, நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். எனவே எந்த ஒரு காரியமும் நம்மை தொட முடியாது. எதை குறித்தாவது ஒரு மன சோகத்தோடு அல்லது எதுவுமே காரணம் இல்லாமலும் ஏதோ சோர்வோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிறீர்களா? உங்களையே பலப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் யாருக்கு சொந்தம்? என் தேவன் என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் அவருடைய சொத்து. அன்பின் பரம தகப்பனே, நான் உமக்கு சொந்தம் அப்பா. நான் ஏன் கலங்க வேண்டும்? நான் ஏன் சோர்வோடு காணப்பட வேண்டும்? என் வாய்விட்டு சொல்லுகிறேன், நான் என் தேவனுக்கு சொந்தமானவள். நான் தேவனுடைய பொக்கிஷம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே. ஆமென்.